ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் எக்ஸாம்க்கு நான் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் 60 டேஸ் அண்ட் இந்த வாட்டியும் 60 டேஸ் தான். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமா தேவை வந்துட்டு ஸ்வாட் அனாலிசிஸ். ஓகே. ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா SWOT, அதை தான் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ S stands for strength, W stands for weakness, O stands for opportunity and T stands for threat. ஓகேவா? ஸோ SWOT பார்த்தோம் அப்படின்னா எஸ் அண்ட் டபிள்யூ வந்துட்டு இன்டர்னல், அதாவது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடியதை பார்ப்போம். அதாவது இன்டர்னல்ல உனக்கு எது கஷ்டமா இருக்கு, எது கஷ்டமா இல்லை, அதை வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதுவே ஓடி அப்படின்னா எக்ஸ்டர்னலி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் பார்ப்போம். இன்டர்னல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஸ்ட்ரென்த், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த 4ல எது உங்களோட ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கவுண்ட்ஸ் இருக்கு, விசிகே இருக்கு, விசிகே அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கு, அப்புறம் கம்யூனிகேஷன் அண்ட் லா இருக்கு, அப்புறமா நம்மளுக்கு பிஸ்னஸ் மேத்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் அது கூடயே ஸ்டாட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 4 எடுத்துட்டு நீங்க வந்துட்டு பேப்பர் 1 ஸ்ட்ராங்கா, பேப்பர் 2 ஸ்ட்ராங்கா அப்படின்றதே எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ 4 பேப்பர் வந்துட்டு 4 அவுட் ஆஃப் 4 பேப்பர்ஸ் 2 ஸ்ட்ரென்த்தா எடுத்துக்கோங்க, 2 வீக்னஸா எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அந்த 2 ஸ்ட்ரென்த்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் அதர் 2 வீக்னஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பட் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா 50 ஸ்கோர் பண்றது இருக்கும். ஓகே. அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ல வீக்னஸோட பேப்பர்ல நம்ம வந்துட்டு 50 எய்ம் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு பேப்பர்ல 50 எய்ம் பண்ணாதான் அது வந்துட்டு 45ஓ 40ஓ கிடைக்கும். ஓகே. ஸோ கரெக்டாக 40 எய்ம் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்காது. ஸோ அட்லீஸ்ட் எய்ம் ஃபார் 50. இல்லை உங்களுக்கு முடியும் அப்படின்னா இதில் 60 எய்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய பேப்பரில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு 80 to 85 எய்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியதில் 80 to 85 நீங்கள் வந்துட்டு எய்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணிட்டோம், வீக்னஸ் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீக்னஸோட இடத்துல ஸ்ட்ரென்த்தை பிளேஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் இடத்துல 80 to 85 வாங்குறோம் அப்படின்னா வீக்னஸ் இடத்துல நம்மளால 40 வாங்கினா கூட நம்மளால பாஸ் பண்ணிட முடியும் ஈஸியா. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், வீக்னஸை ப்ரிப்பேர் கொஞ்சம் கம்மியாக பண்ணால் போதும். ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் தான். பிகாஸ் ஆஸ் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நாள் அந்த பார்த்ததுல வந்துட்டு நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு டைம் எக்ஸாமுக்குமே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் இந்த இன்டர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ 2 வாட்டி போயிருக்கேன். அண்ட் அந்த 2 வாட்டியுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐ வாஸ் வெரி கூல். அண்ட் செகண்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபோக்கஸ்டா இல்லை, இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த், இதுதான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோக்கஸ்டா இல்லை. பட் நான் அந்த ஒரு பேப்பர்ல நான் வந்துட்டு லா பேப்பர்ல வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஸோ இன்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் பேப்பர் வந்துட்டு கார்ப்பரேட் லா அண்ட் அதர் லா. ஸோ கார்ப்பரேட் லாலேருந்து இது ஆக்சுவலி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். கார்ப்பரேட் லா அண்ட் அதர் லா இருக்கும். ஸோ கார்ப்பரேட் லா வந்துட்டு 70 மார்க்ஸு, சாரி 60 மார்க்ஸு, அண்ட் அதர் லா வந்துட்டு 40 மார்க்ஸ். ஓகே. ஸோ இதில் கிளியராக வரல, சாரி. ஓகே. ஸோ கார்ப்பரேட் லா இருந்தது, அப்புறம் அதர் லா இருந்தது. ஓகே. ஸோ கார்ப்பரேட் லா வந்துட்டு எனக்கு 60 மார்க்ஸ் அண்ட் அதர் லா வந்துட்டு 40 மார்க்ஸ் இருந்தது. ஓகே. ஸோ இது வந்துட்டு அகெயின் ஒரு டிஸ்கிரிப்டிவ் ப்ளஸ் ஒரு சப்ஜெக்டிவ் பேப்பர். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஒரு சப்ஜெக்டிவ் பேப்பர்னால 30 MCQs அண்ட் 70 டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நான் இதில் வந்துட்டு எனக்கு இந்த பேப்பர் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. பிகாஸ் நான் ஃபவுண்டேஷன்லேருந்து நான் ரொம்ப வீக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லா தான். பிகாஸ் எனக்கு லா வந்துட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் எடுக்கும்.
ஸோ அதனால எனக்கு வந்துட்டு லா வந்துட்டு நான் வீக் சப்ஜெக்ட் அப்படின்னே நான் கன்சிடர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கிறத விட இதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது என்னோட வீக்னஸ் அப்படின்னு. பட் ஃபவுண்டேஷன் அப்போ என்ன ஆச்சுன்னா இதுதான் என்னோட மைண்ட் செட். இது வந்துட்டு என்னோட வீக்னஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு இதுல வந்துட்டு நான் 86 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். பேப்பர் 2ல வந்துட்டு 86 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம வந்துட்டு லால வீக் இல்லை. ஸோ நம்மளால தியரி பேப்பர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி நல்லா பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்னோட இன்டர் அப்போ எனக்கு வந்துட்டு இது ஞாபகம் இல்லை. ஓகே, நான் அவ்வளோ அனலைஸ் பண்ணல. பிகாஸ் நான் ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்தேன். அதான் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டோமே, இது என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ அடுத்த வாட்டி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ தோஸ் ஆர் கிவிங் செகண்ட் அட்டெம்ப்ட் ஆர் தேர்ட் அட்டெம்ப்ட் அவங்களுக்குலாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர்ல எதுல உங்களால எதுவுமே பண்ண லைக் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியுது, எதுல வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருந்தீங்க அப்படின்னா ஸ்கூலோட பேசிஸ்ல பாருங்க. ஓகே, ஸ்கூல்ல வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஈஸியா வருமா, எப்படி கொஸ்டின் கொடுத்தாலும் அக்கௌண்ட்ஸ் போட்டுருவீங்களா அப்படின்றத பாருங்க. இல்ல நான் ஸ்கூல்லையுமே வந்துட்டு காமர்ஸ்ல நான் நல்ல மார்க் வாங்குவேன், அக்கௌண்ட்ஸ்ல நான் கம்மி தான் வாங்குவேன் அப்படின்னா அப்போ நான் வந்துட்டு உங்களை எக்கனாமிக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் லால வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் வந்துட்டு சரியா வரல அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு தியரியில தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரென்த்தா வச்சு வீக்னஸை வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் என்னோட வீக்கா இருக்க சப்ஜெக்ட்ல நான் 40 மார்க் தான் வாங்க போறேன். ஸோ எக்ஸாக்ட் 40 தான் நான் வாங்க போறேன். ஸோ அப்போனா இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இதுல ஒரு பேப்பர்லயும் 50 மார்க் இருந்தா தான் அந்த அக்ரிகேட் வரும். ஓகே. ஸோ பாஸ் பண்றது 40 வாங்கிடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா 20 மார்க் நம்ம இடிக்கும். அதாவது வீக்லயே 2 பேப்பர் இருக்குமா, அந்த பேப்பர் ஒரு பேப்பர்ல 10 மார்க் இருக்கும் அண்ட் இன்னொரு பேப்பர்ல 10 மார்க் இருக்கும். ஒரு வேளை 40 வாங்கலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய பேப்பர்ல தான் வாங்க முடியும். ஸோ நார்மலா அதுல ஒரு 50 வாங்கணும். அப்போ பேப்பர் கிளியர் பண்ணணும் அப்படின்னா 60+ வாங்கணும். ஓகே. ஸோ அப்படி இருந்தாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருக்கணும். ஸோ இந்த கேம் பிளான் வந்துட்டு ஸோ இதுதான் உங்களோட சினாரியோ, இந்த இதுல நீங்க எப்படி வின் பண்ண போறீங்க அப்படின்றதுதான் ஸ்டெப். ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட இது வந்துட்டு தியரியில வந்துட்டு நான் நல்லா கொடுப்பேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கார்ப்பரேட் லாவே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேப்பர் எடுத்துட்டு 60+70 வந்துட்டு நம்ம படிக்கணுமா. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ சேம் இஸ் தி கேஸ் ஃபார் யோர் பேப்பர் 2 ஆல்சோ. உங்களுக்கு வந்துட்டு லா 60 மார்க் இருக்கு அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு 40 மார்க் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்துட்டு கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த 40 மார்க் நீங்க வந்துட்டு நல்லா தரவாக்கிடுங்க. அப்புறம் லாக்கு வாங்க. ஓகே. ஸோ லால வந்துட்டு 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது ஈஸி, 60ல 20 ஸ்கோர் பண்றது ஈஸி தான். ஸோ அதர் லால 40க்கு 35 ஸ்கோர் பண்றது ஈஸி. ஸோ 35 பிளஸ் ஒரு 20 இட்ஸெல்ஃப் ஒரு 55 கிட்ட வந்துருச்சு. ஸோ அங்கங்க ஸ்டெப் மார்க் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அவங்க வந்துட்டு நீங்க எங்கேயாச்சும் நல்லா எழுதி போட்டா கூட உங்களுக்கு ஒரு 60 மார்க் வந்துடும். ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பேப்பருக்கு வந்துட்டு எனக்கு அதர் லால ரெண்டு லெசன் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. இன்ஃபேக்ட் அதுல மொத்தமாவே 4 லெசன் தான். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் 4 லெசன்ஸ் எனக்கு வந்துட்டு 3 லெசன்ஸ் ஐ எம் நாட் ஷூர். ஸோ 1/4 தான் எனக்கு வந்துட்டு தெரிஞ்சு 1/4 ஆஃப் தி லெசன் தான் எனக்கு வந்துட்டு கான்செப்ட் இருந்தது. பட் ஐ somehow managed to make that to 2/4. எப்படி அப்படின்னா நான் வந்துட்டு எல்லா சாப்டர்லயுமே கொஞ்சம் 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 இம்பார்ட்டண்டா தோன்றது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஸோ அது வந்துட்டு ஹாஃப் ஆஃப் தி புக் கவர் பண்ணிருச்சு. இதுவே நான் கார்ப்பரேட் லால என்ன பண்ணேன், ஐ நோ ஐ எம் வீக் இன் அதர் லா. ஓகே. ஸோ அதர் லால நான் வீக்குன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், கார்ப்பரேட் லால நம்ம கம்பல்சரி அது ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் நம்மளால எக்ஸம்ஷன் வாங்க முடியும் அப்படின்றது என் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ என் மைண்டில் அது இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், கார்ப்பரேட் லா பொறுத்த வரைக்கும் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 11 to 12 லெசன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ 11 அவுட் ஆஃப் 11 கிட்டே நான் படித்தேன். ஐ எம் நாட் ஷூர் அபவுட் 10 or 10. ஓகே. பட் 100% நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் 50% தான் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 75% கிட்ட தான் நான் முடிச்சிருந்தேன். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு இந்த பேப்பர்ல ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 71 மார்க்ஸ். ஓகே. 80 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் 71 வந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு மார்க் வைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே.
ஸோ எக்ஸாம் ஹாலில் எப்படி அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 30 to 70 மார்க்ஸ் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு எப்படி வரும், ஃபுல்லாகவே தியரியில் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக தியரி வரும்போது அதர் கொஷின் பார்க்குமா, அவுட் ஆஃப் 6 5 எழுதணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் கம்பல்சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் கம்பல்சரி எழுதணும். ரிமைனிங் 5 கொஷின்ஸில் 4 சூஸ் பண்ணணும். ஓகே, 4 அவுட் ஆஃப் 5 வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் கம்பல்சரி தானே, நீங்கள் அதை பார்க்கவே, அந்த கொஷினை படிக்கவே வேணாம், என்ன வந்தாலும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ கொடுக்குற 15 மினிட்ஸ், அந்த எக்ஸாம் ஹாலில் கொடுக்க போகிற அந்த 15 மினிட்ஸில் அந்த ரிமைனிங் 5 கொஷின்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் 4 செலக்ட் பண்ணணுமா, அந்த 4ல் 3 நல்லா தெரிஞ்சதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். 3யை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஓகே, ஸோ இந்த 3 கொஷினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த 3 கொஷினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கொஷின் வந்துட்டு 20 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த 3 into 20 இதுவே 60 மார்க்ஸ் ஆச்சு. பிளஸ் ஒரு கம்பல்சரி கொஷின், இந்த 3 கொஷின் எழுதுனதுக்கு அப்புறமா இந்த கம்பல்சரி கொஷின் எழுதணும் அப்படின்னா இதுவே ஒரு 80 மார்க்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ கம்பல்சரி நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ இதை பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு லைக் உங்களுக்கு அந்த 3 கொஷின் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்ஷன் தான். பிகாஸ் 60 வந்துருச்சு. இது இல்லாமல் இந்த 3 இந்த 1 இல்லாமல் இன்னொரு கொஷின் வந்துட்டு தெரியுதோ தெரியலையோ அட்டெம்ப்ட் பண்ணணும். பிகாஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகே, ஸோ சாய்ஸ் விடாதீங்க. ஸோ டைம் இல்லை அப்படின்னாலுமே லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் கூட அந்த தெரியாத கொஸ்டினுக்கு லைட்டா அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையார் சொல்லு மாதிரியாச்சும் போட்டு, கொஞ்சம் பிள்ளையார் சொல்லிலாம் எக்ஸாம்ல போடக்கூடாது, அப்புறம் டிபார் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு லைக் ஏதாச்சும் ஒரே ஒரு சென்டென்ஸ் ஆச்சு, உங்களுக்கு ஒரு அந்த கேஸ் ஸ்டடி படிக்கும் போது ஒரே ஒரு பாயிண்ட் இந்த சாப்டர்ல இருந்து தான் வருது, இந்த டாபிக்ல இருந்து தான் வருதுன்னா அட்லீஸ்ட் அந்த டாபிக் நேம் வச்சு எழுதி வச்சுட்டு வாங்க. ஓகே, ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ½ பாயிண்ட் கிடைச்சா கூட ஓகே தானே. இந்த பையனால இல்ல இந்த பொண்ணுனால இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு கிடைக்கிறது தெரிஞ்சிருச்சு, பட் டைம் பத்தல போல அப்படின்னு மாதிரி அவங்களோட மைண்ட் வந்துட்டு இதாயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் எழுதும் போது ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு now you have 60 days in hand. Okay, so 45 days for concepts and 50 days for revision. So as I already said, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் 45 ஈச் சப்ஜெக்ட்க்கு 10 days. ஸோ 1 day ஃபார் எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாள் ஒரு வேளை ஏதாச்சும் இருக்கோங்க, ஸோ 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 கான்செப்ட்ஸ் படிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னைக்கோ ஒரு நாள் படிச்சிருப்போம், எக்ஸாம்க்கு முன்னாடி அதுதான் நம்ம அன்னைக்கு படித்தோமே அப்படின்னு இருப்போம், பட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணியிருந்தா தான் தெரியும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 5 சாப்டர்ஸ் இருக்கு, அதில் வந்துட்டு உங்களுக்கு 4 தான் தெரியுது அப்படின்னா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 3 தான் தெரியுது அவுட் ஆஃப் 5 சாப்டர்ஸ். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 3யை 100% கான்செப்சுவல் கிளாரிட்டி படிச்சிடணும். ஓகே, கான்செப்ட்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்க 2 சாப்டர்ஸ்ல செலக்ட் எனி ஒன். ஓகே, எனி ஒன் எடுத்துட்டு அதை வந்துட்டு 50% வந்துட்டு கான்செப்சுவலாக படிக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் பாதி புக், அந்த ரிமைனிங் இருக்க 2 சாப்டர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சாப்டர் செலக்ட் பண்ணி 50% பாதியாச்சும் படிச்சு, பட் கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த 50%ல போதும். ஓகே, ஸோ படிச்சுட்டு போனாலே நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம் அப்போ ஒரு ஐடியா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 மார்க்ஸ் வந்துட்டு கம்பல்சரியா கேட்பாங்க, இந்த 50 மார்க்ஸ்மே வரும் அப்படின்னா யூ ஆர் அஷ்யூர் யுவர் 30 மார்க்ஸ். ஓகே, ஸோ 30 மார்க்ஸ் வந்துருச்சு. ரிமைனிங் 50 மார்க்குக்கு நம்ம ரிமைனிங் 10 மார்க் எடுத்தா பாஸ்னா, அப்போ அதர் சாப்டர்ஸ் நம்ம கண்டிப்பா பார்ப்போம்ல.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 தான் எக்ஸாக்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கில் வந்துட்டு 10 சாப்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவுட் ஆஃப் 10 அந்த அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப்ல வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ 7 சாப்டர்ஸ் அவுட் ஆஃப் 10 சாப்டர்ஸ். இதில் 5 கொஷின்ஸ் 5 சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வந்துட்டு கம்பல்சரி வரும். எவ்வளோ மார்க்குக்கு வரும்னா 10 மார்க்ஸுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த இது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த எக்ஸாம்லேருந்து எந்த இதுலேருந்து கம்பல்சரி வரும் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது கண்டிப்பாக 50 மார்க் 50 to 60 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் 4 சாப்டர் சாய்ஸில் விட்டா என்ன, விடலன்னா என்ன. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ சேம் ரிவைஸ் பண்ணும்போது கூட நம்ம புதுசாக படிக்கிறத வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷர் போட்டு படிக்காதீங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட்ஸே திரும்ப 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 படிங்க. ஒரு சம்மை வந்துட்டு 5-6 வாட்டி போட்டு பார்த்தோம்னாலே அது வந்துட்டு நம்மளுக்கே டைம் லைக் என்ன சொல்றது, ப்ராசஸ் வந்துட்டு கண்ணு மூடிட்டு சம்ம கொடுத்தா கூட நம்பர்ஸ்லாம் ஞாபகம் இருக்காது. பட் எந்த ப்ராசஸ்ல போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இதே கான்செப்ட் புரிஞ்சு போட்டோம் அப்படின்னா ஒரு சம் போட்டா போதும். ஓகே, பட் கொஷின் கேட்டா எப்படி கொஷின் கேட்டாலும் நீ எழுதிடுவேன். ஓகே, ஸோ கான்செப்ட் வைஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரிவைஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தியரியை ரிவைஸ் பண்ணாதீங்க. ஓகே, தியரியெல்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ அக்கௌண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், தியரிலாம் இருக்குன்னா தியரியை ரிவைஸ் பண்ணாதீங்க. அந்த சம்ஸை போட்டு 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 பாருங்க. எங்க டவுட் வருதோ அதோட ரிலேட்டட் தியரியை போய் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னாலே உங்க கான்செப்ட்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க பண்றீங்க, நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. ஈவன் இப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க எவ்வளோ முடிச்சிருக்கப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, முடிச்சிருக்கேன் 60%ஓ 75% முடிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் 100% முடிச்சிட்டீங்கனாலும் 100% முடிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. ஓகே, ஸோ ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாராக இருந்தாலுமே சரி. ஓகே, ஸோ லெட் தி சக்ஸஸ் மேக் நாய்ஸ். ஸோ உங்களோட ரிசல்ட் வர அன்னைக்கு லெட் செலிப்ரேட் டுகெதர். ஓகே, ஸோ this will definitely help. Okay, so thank you so much for patiently watching the entire video.